இன்னைக்கு எங்கள் வீட்டு காலை டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரொட்டி தான். நம்ம எப்போவுமே 2 சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ரொட்டி வந்து 1 சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிரும். எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சா போதும். ஆனால் இது கூட கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். 2 சப்பாத்திக்குள்ளே மாவு எடுத்து ஒரு ரொட்டிக்கு நம்ம இந்த மாதிரி உருண்டையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மெல்லிசா சப்பாத்திக்கு பரத்துவோம். ஆனால் வந்து இது வந்து நம்ம மெல்லிசா பரத்த முடியாது, கொஞ்சம் கனமாக தான் என்ன செய்யணும், பரத்தி எடுத்துட்டு நம்ம சுட்டு எடுத்துட்டா போதும். தீயை கொஞ்சம் குறைச்சி வைக்கணும், ஏன்னா கனமாக இருக்குது பார்த்தீங்களா, மேல் பக்கம் கரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எடுத்து பொடி பொடியாக பிச்சு போட்டு பிள்ளைகளுக்கு நல்ல கறி குழம்பு, சாம்பார், மீன் குழம்பு, எந்த குழம்புனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்புங்கிறனால பிள்ளைங்களுக்கு சிக்கன் குழம்பு போட்டு அப்படி சுட சுட காலைல கொடுத்துட்டு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது மைதா மாவுலையும் பண்ணிக்கலாம், ஆனால் மைதா மாவு ரொம்ப எடுக்கிறது இல்லை, கோதுமை மாவில் அதை மட்டும் சாப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்லன்னா மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, கட்டந்தேயிலை கூட இதை கடித்து சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள்.